பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 31. வாய் மந்திரம் சுலூக் எனும் ஞான அப்பியாசம் அன்று. சிலர் வாயளவில் மந்திரம் ஜபிப்பதுவே ஞான நெறிமுறை நடப்பு என்பார்கள். இது முறையாகாது. ஞான வழியில் நடந்து செல்லாதவர் பிறரை எவ்விதம் நடத்திச் செல்ல இயலும்? தனசுலாத்தின் விவரம் அறியாதவர் என் திசை மன்னாதி மன்னராயினும் சரி, அல்லது அற்புதம் விளைவிப்பவராயினும் சரி, கீழ்நிலையில் கிடப்பவரே ஆவார். ஹசரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இரண்டே விஷயங்களை தன் அடியார்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். ஒன்று உபூதியத்து, மற்றது ருபூபியத், அதாவது தன்னையும் தன் நாயனையும் அறிவது. தாத்தும் சிபத்தும், இவ்விரண்டு வகை ஞானங்களை அன்றி மற்ற அறிவு வகைகளெல்லாம் மனிதனின் நஃப்ஸின் இன்பத்துக்காக உள்ளவை. ஆகையால் இவ்விரண்டு வித ஞானம் பெற்றவர்களுக்குத்தான் இறைவனை நெருங்கவும் கலந்து கொள்ளவும் முடியும். இந்த ஆசை உடையவர்களையே மனிதர்களாக கருதுங்கள். அறிவை கொண்டு இறைவனை எந்த அளவுக்கு அவர்கள் அறிவார்களோ அதற்கு தக்கபடியே அவர்களின் மறுமை வாழ்க்கையின் நிலைமையும் இருக்கும். இவ்விடயத்தில் தனசுலாத்தின் வரத்தை பற்றி கூறுவதற்கு முன்னர் கலிமா தையிபாவிற்கும் இன்சானுக்கும் உள்ள சம்பந்தங்களை விளக்க நாடுகின்றேன். அது 5 அம்சங்களாகும். ல இலாஹ இல்லல்லாஹ். லா என்பது ஸ்தூலம், இலாஹ் என்பது சூட்சுமம், இல்லா என்பது காரணம், அல்லாஹ் என்பது மகா காரணம், ஹு என்பது பிரம்மம். லா இலாஹ இல்லா அல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹு. முதலாவது லா. லா என்பது ஸ்தூல சரீரத்தை குறிக்கும். வாஜிபுல் வுஜூத், இது நாசூத் எனும் பூத உலகை குறிக்கும். நாசூத் என்றால் 4 பூதங்களாகிய மண், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகியவற்றின் சத்தை கொண்டு உண்டாக்கப்பட்ட வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் முதலியனவாகும். இதன் நஃப்ஸ் கெடுதல்கள் அளவிலேயே தூண்டுதல் செய்யக்கூடிய அம்மாராவாக இருக்கும். இரண்டாவது இலாஹ், சூட்சும சரீரத்தை குறிக்கும். மும்கினில் வுஜூத், இது மலக்கூத் என்றும் சூக்கும உடல் என்றும் இதன் நஃப்ஸ் லவ்வாமா என்றும் கூறப்படும். இந்த நஃப்ஸின் குணம் தான் செய்த பாவங்களை கொண்டு வெட்கித்து தௌபா செய்வதும், சாலிஹீன்களின் சகவாசத்தை நாடுதலும், நற்செயல்களை செய்வதில் ஆசை வைப்பதும் ஆகும். எனினும் பாவம் செய்ய தூண்டும் உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெற்றிருக்க மாட்டாது. இதற்கு கல்பே ஹக்கீக்கி என்றும் கூறப்படும். மும்குனில் வுஜூத் என்றும் சொல்லப்படும். இது அழியக்கூடிய பூத உடலில் சுடர் ஒளியாய் விளங்கும் நடுப்பொருளாகும். அதாவது உரைக்குள் வாள் இருப்பது போல பொருந்தியுள்ள இந்த சூக்கும உடல் மும்குனில் வுஜூத் என்று அழைக்கப்படும். இந்த மும்குனில் வுஜூத் எனும் இந்த சூக்கும உடலை கொண்டே வாஜிபுல் வுஜூத் எனும் பூத உடலுக்கு அசைவும் காரணமும் கார்மானமும் உண்டு. இதற்கு ரூஹே ஹயவானி அல்லது ஹயாத்துள்ளது என்பது இன்னும் ஒரு அர்த்தமாகும். இல்லா என்பது காரணம். இது ஜபரூத்தை குறிக்கும். அல்லது மும்தனிஉல் வுஜூத், இது ஜபரூத் எனும் ஆத்மீகத்தன்மையை குறிக்கும். இதன் நஃப்ஸ் பரம விசுவாச தியானத்தில் சாந்தியடைந்து மறதி எனும் இருள் நீங்கி நிற்கும். முத்துமஇன்னா ஆக இருக்கும். ஜமாலே இலாஹியை திரையின்றி தரிசிப்பதாக இருக்கும். இது மகாமே ஹக்கீகத் என்னும் அகமியமாகும். யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. சாந்தி அடைந்த ஆத்மாவே, உன்னுடைய ரப்பிடம் நீ அவனோடு திருப்தி அடைந்தவனாகவும் அவன் உன்னோடு திருப்தி அடைந்தவனாகவும் மீளுவாயாக. ஆதலின் என்னுடைய அடியார்களுள் நீர் சேர்ந்து கொள், மேலும் என்னுடைய சுவர்க்கத்துக்குள் புகுந்துகொள் என்று அல் குர்ஆனிலே அத்தியாயம் 89 வசனம் 27 முதல் 30 குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மேற்குறித்த நாசூத் மலக்கூத் எனும் ஈர் உடலையும் சூழ்ந்ததாக இருக்கும்.
சதாவும் அவ்விரண்டையும் பார்த்த வண்ணமாக இருக்கும். 4வது அல்லாஹ் மகா காரணம், ஆரிஃபுல் வுஜூத் என்றும் அழைக்கப்படும். இது லாகூத் எனும் தெய்வீக ஞானம் நிறைந்த அரூப ஆத்மீக மயமாக இருக்கும். இதன் நஃப்ஸ் மெய்ஞான பிரகாசமயம் என்னும் இல்ஹாமை பெற்றுக்கொள்ளக்கூடிய முல்ஹிமாவாக இருக்கும். அகத்தில் ஜொலித்து தன்னைத்தான் உணரக்கூடியதாக இருக்கும். இது ஜபரூத்தின் உள்ளமை. நாசூத், மலகூத், ஜபரூத் இந்த மூன்றையும் அடைய வளைந்ததாகும். இது ஹக்கீகத்தே முஹம்மதியா, ஆரிஃபுல் வுஜூத், ஷாஹிதுல் வுஜூத், பர்தஹே குப்ரா, நூரே முஹம்மதியா, தாயுனுல் அவ்வல் முதற்குறிப்பு, வஹதத்து என்னும் பல பெயர்களை கொண்டும் அழைக்கப்படும். இதற்குத்தான் தன்னை அறியும் ஞானம் உண்டு. 5வது ஹூ என்னும் பிரம்மம், வாஹிதுல் வுஜூத். இது ஹாஹூத் எனும் ஜாத்தே அஹதியத்துடைய ஓர்மை மர்த்தபாவாக இருக்கும். பரவசத்தில் பரவசமாகி உள்ளமை நீங்கி இல்லாமையில் இல்லாமையாகி விடுகின்றது. துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஜிக்ரிலே ஜிக்ரு செய்வோன் மறைந்து விடுவதே ஜிக்ராக இருக்கும். ஜிக்ரிலே ஜிக்ரு செய்பவன் தன்னை மறந்து விடுவதே ஜிக்ராக இருக்கும். லா இலாஹ இல்லல்லா ஹூவென்று தன்னை மறந்து கொண்டிருப்பாய் என் நெஞ்சமே என்று மஸ்தான் சாஹிப் வலியுல்லா நாயகம் அவர்களும் அருளியுள்ளார்கள்.